மாவனல்ல பகுதிக்கு ட்ரிப் போகிறவங்க விசிட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இடம்தான் இந்த சரதியல் கம்மானு. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூர சரதியல் என்று சொன்னவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அக்கால பகுதியில் ஒரு கிராமம் ஒன்று எப்படி அமைஞ்சிருக்கும் என்று சொன்னதையும் சிறந்த முறையில் அழகாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு செயற்கை கிராமம்தான் இந்த சரதியல் கம்மான் என்று சொல்கிறது. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ஸ்ரீலங்கன் ராபின்ஹுட். அது ஏன்னு சொன்னால், இவர் அந்த காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் கிட்ட இருந்து கொள்ளையடித்து அதை ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அதனால அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இடையில இவர் பிரபலம் அடைஞ்சு இருந்ததாக வரலாற்று நூல்களில் குறிப்பிட்டிருக்கு. சரதியல் கம்மானில் நாங்கள் என்னென்ன விடயங்களை பார்க்கலாம் என்றால், இங்கே பழைய காலத்து மண் வீடுகளை பார்க்கலாம். அதே மாதிரி பழைய கால கடைகள், தச்சர் பட்டறை, மண்பாண்டம் செய்யும் இடம், நெல் சேமிப்பு அமைப்புகள், அதே மாதிரி பாலம் ஒன்றையும் காணலாம். அதாவது மாவனல்ல பாலம் அதில் காட்டப்பட்டிருக்கு. குதிரை வண்டிகள், அக்கால நிர்வாக அமைப்புகளையும் காணக்கூடியதாக இருக்கும். வரலாற்று குறிப்புகளின்படி இந்த சூர சரதியல் என்று சொன்னவர் கொள்ளையடித்தல் எனும் குற்றத்தை செய்ததால் பிரிட்டிஷ் கால நிர்வாகத்தின் மூலம் இவர் கைது செய்யப்பட்டு போகம்பரை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தாராம். அதுக்கு பிறகு இவர் பல விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தூக்கிலிடப்பட்டதாக வரலாற்றில் கூறப்பட்டிருக்கு. வரலாற்றில் சரதியல் ஒரு குற்றவாளியாக பதிவானாலும் மக்கள் நினைவில் அவர் வேறு ஒரு முகத்துடன் வாழ்கிறார். அதனால்தான் உத்துவன் கந்தையும் சரதியல் கிராமமும் இன்றும் ஒரு தனித்துவமான வரலாற்று அனுபவமாக இருக்கின்றன.